அன்பு நண்பர்களே, நமது ஆசனங்களிலே ஒரு முக்கியமான ஆசனத்தை பார்க்க போகிறோம். அது சக்கராசனம் என்று பெயர். சக்கராசனம் என்று பெயர். சக்கரத்தைப் போல உடம்பை வளைப்பது, பின்னால் வளைப்பது, முன்னால் அல்ல பின்னால். அதை ஒரு திருக்குறளை கூறி பின் நமது அந்த ஆசனத்தை பற்றி, நன்மையை பற்றி, செய்முறையை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். முக்கியமான திருக்குறள். எனக்கு 1330 குறள்களிலும் ஒரு 2 குறள்கள் எனக்கு எப்பொழுதும் என் நினைவில் இருக்கும். இந்த மருத்துவ துறைக்கே எந்த மருத்துவமானாலும், அலோபதி ஆனாலும், ஹோமியோபதி ஆனாலும், சித்தாவானாலும் அல்லது வேறு எந்த மருத்துவமானாலும், அந்த மருத்துவத்துறைக்கே ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு உதவி. அதைப்படி செய்தால் அந்த மருந்து சரியாக வேலை செய்யும். அந்த மருந்தின் பயன் சரியாக இருக்கும். அந்த மருந்துக்கு நல்ல பெயர் ஏற்படும் என்று கூறி அந்த திருக்குறளை உங்கள் முன் கூறுகின்றேன். நோய் நாடி ஒரு மருத்துவன் முதலிலே என்ன நோய் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நோய் முதல் நாடி, இந்த நோய் எதனால் வந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இந்த நோய்களிலே எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நோய் இருக்கிறது. அது பசி நோய். பசி நோய். அந்த பசி நோய்க்கு என்ன உணவு தான் வேண்டும். அதைப்போல உடம்பில் உள்ள அநேக நோய்களிலே அதனுடைய காரணம் என்ன, அதனுடைய காரணம், முழு காரணம் என்ன, அதை எந்த உணவால் அல்லது பயிற்சியால் எப்படி செய்யலாம் என்பதை அறிந்து நாம் செய்தோம் என்றால் இது மிக பயனாக இருக்கும். இந்த குறளை எனக்கு மிகவும் பிடித்தமான குறள். அந்த குறளை மீண்டும் கூறுகிறேன். அந்த குறளை சொல்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன், திருப்தி அடைகிறேன். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அன்புள்ள நண்பர்களே, இந்த குறளை சொல்லும்போது எனது கைகள் தாளம் போடுகிறது. இப்பொழுது நாம் அந்த சக்கராசனத்தை பார்ப்போம். சக்கராசனம் என்றால் முன்பக்கமாக அல்லது பின்பக்கமாக வளைவது. நமது மூச்சை மெதுவாக இழுத்துக்கொண்டு நேராக நின்று மெதுவாக வளைந்து நமது கைகளை பின்னால் கொண்டு சென்று தரையிலே போய் தலை முட்டிவிடாமல் 2 கைகளுடைய உள்ளங்கைகளால் தரையை தொட வேண்டும். அதற்கு முதலிலே யாருடைய உதவியாவது வைத்துக்கொள்ளலாம், அல்லது கீழே ஏதோ ஒரு ஸ்டூல் போன்றதை வைத்துக்கொள்ளலாம். இது கொஞ்சம் சிரமமான பயிற்சி தான். ஆனால் சர்க்கஸ் செய்வர்கள், உடற்பயிற்சி செய்பவர்கள், இந்த திரைப்படங்களிலே நடிப்பவர்கள், அவர்களெல்லாம் சாதாரணமாக செய்வார்கள். காரணம் என்ன என்றால் அவர்கள் தினந்தோறும் செய்யும் பயிற்சி அது. இதனை பயிற்சி செய்யும்போது என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது என்று நாம் பார்ப்போம். அதாவது உடம்பை பயிற்சியை தொடங்குவதற்கு முன் உடம்பை சரிப்படுத்த வேண்டும். உடம்பை சரிப்படுத்துவதற்கு மூச்சை ஒரு தடவை ஆழமாக உள்ளே இழுத்து கொள்ள வேண்டும். மூச்சை உள்ளே ஆழமாக இழுத்துக்கொண்டு, ஆழமாக என்றால் அதை அடிவயிறு வரையில் அதை இழுத்துக்கொண்டு மெதுவாக பின்பக்கமாக நாம் வளைய வேண்டும். அந்த வளைந்து அந்த மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை மெதுவாக விட வேண்டும். எவ்வளவு நேரம், எத்தனை முறை? 10 முதல் 15 வினாடி, 2 முதல் 3 வரை. அதை முடிக்கும் போதும் யாருடைய உதவியாவது வைத்து நாம் மெதுவாக மேலே எழும்பி வர வேண்டும். செய்து பழகிவிட்டால் யாருடைய உதவியும் தேவையில்லை. நாமே செய்யலாம், நாமே வளையலாம், நாமே எழுந்திருக்கலாம். நாம் பார்த்திருப்போம், திரைப்படங்களிலே இதே மாதிரி செய்வார்கள். ஆனால் யாருடைய உதவியும் இருக்காது, சர்வசாதாரணமாக செய்வார்கள். அந்த அளவுக்கு நாம் செய்ய வேண்டாம். நமது உடல் தாங்கும் அளவிற்கு நமது மனம் சொல்லுகிறபடி நாம் செய்ய வேண்டும். அதாவது 10 முதல் 15 வினாடி, 2 முதல் 3 முறை. அந்த காரணம் என்னவென்றால் அதிகமாக செய்யக்கூடாது, அதிகமாக செய்யக்கூடாது, குறைவாகவும் செய்யக்கூடாது, அதிகமாகவும் செய்யக்கூடாது.
நாம் சாப்பிடும்போது கூட நம் மனம் சொல்லும், போதும் என்று சொல்லும். அதை போதும் என்று சொல்வதை அறிந்து அந்த உணவை நிறுத்திவிட வேண்டும். ருசிக்காக, மனதுக்காக மனம் நன்றாக இருக்கிறது என்று நாம் உண்ணக்கூடாது. இதனால் நாம் பல தொல்லைகள் ஏற்படும். எனவே மனம் சொல்வதையும் நாம் கேட்க வேண்டும். என்றும் நமது உடல் முழுவதும் இளமையுடன் இருக்கும். ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இந்த ஆசனம் முதுகெலும்பு, கண் பார்வை பிரகாசம் அடைகிறது. இந்த ஆஸ்துமா நோய்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு பயிற்சியாகும். ஆரம்பத்தில் வில்போல் வளைவது அவ்வளவு எளிதல்ல. நமது உடல் 90 டிகிரியிலேயே இருக்கிறது. தரையிலே கால்களும் தலை வானத்தை பார்த்தும் இருக்கிறது. இங்கே அங்கே அசைவதே இல்லை. இதை செய்வதும் போது பல சிரமங்கள் ஏற்படும். 2 நாட்களுக்கு உடம்பு வலி இருக்கும். ஒரு 10 நாள் கூட உடம்பு வலி இருக்கும். அந்த வலியெல்லாம் போக போக சரியாகிவிடும் என்று கூறி நாம் இந்த ஆசனத்தை செய்வது நாம் நன்மையை அடைய வேண்டும் என்று கூறி நன்றியுடன் வணக்கம். நன்றி.